அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அக்ரி கிசான்ல பார்த்தீங்கன்னா, அக்ரி கிசான் கம்பெனியில் வந்து ட்ரம் ஸ்டீடர்னு சொல்லிட்டு ஒரு விவசாய சம்மந்தப்பட்ட கருவி ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பவர் வீடர், பவர் டில்லர் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா மேனுவலாக ட்ரம் சீடர்னு சொல்லுவாங்க. இது ட்ரம் சீடர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நெல் வயலில் வந்து அதுக்கு முன்னாடி ஏர் மாட்டோ அல்லது டிராக்டர் வச்சு உழுது அதில் வந்து நெல் ஃபஸ்ட்டு நாற்று விட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு வயல் ப்ரிப்பரேஷன் பண்ணி பண்ணுவாங்க. அது எவ்வளோ காஸ்ட்டு வந்து ஃபார்மருக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப வேலைப்பாடு வாங்குது. அதே மாதிரி காசு வைஸும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அதிக பட்ஜெட் ஆகுதுன்றதுனால எப்படிலாம் நம்ம விவசாயத்தை வந்து ஷார்ட்டாகவும் பண்ணணும், அதே மாதிரி லாபகரமாக கொண்டு வரணும், அந்த அந்த இதுக்காக தான் இப்போ நம்ம வந்து ட்ரம் சீடர் வந்து கொண்டு வந்திருக்கோம் மார்க்கெட்டுக்கு. ட்ரம் சீடர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வயலை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பக்காவாக பேடி டில்லரோ டிராக்டரோ யூஸ் பண்ணி வயலை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெல் வந்து விதைய ஊனுவாங்க. அது விதைய மேனுவலாக கையால் விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து கலாமலையானு விழும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஈல்டு கிடைக்குமான்னு தெரியாது. இதுவே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் சீடர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து விதை வந்து ஒரு சீரான இடைவெளியில் கரெக்டான ரோ பையாக உழுந்துட்டு போவோம். உங்களுக்கு சாலை நடவு நட்ட மாதிரியே ஒரு இதுவில் இது கிடைக்கும். அதே மாதிரி இது யூஸ் பண்ணி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து விதையில மிச்சப்படுது. அதே மாதிரி ஆள் கூலி வந்து ரொம்ப மிச்சம். ஒரு ஆள் இருந்தால் போதும். இந்த ஒரு ஏக்கரை நம்ம 1 மணி நேரத்துக்கு ஒரு கிலோமீட்டர் ரேஞ்சில் நம்ம இதை ஆப்ரேட் பண்ணி யூஸ் பண்ணி விதைக்கலாம். ஸோ இதை வந்து இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம சொல்லிடுறோம். இது அக்ரி கிசான் ட்ரம் சீடர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் சீடருடைய ஃபஸ்ட்டு 2 வீல் இருக்குது. இந்த வீல் வந்து நல்லா ஹெவி பிளாஸ்டிக் மெட்டீரியலில் வந்ததுனால உங்களுக்கு இது மக்காது, உடையாது சீக்கிரத்தில். அதே மாதிரி இந்த ட்ரம் பார்த்தீங்கன்னா 4 ட்ரம் இருக்குது. இதில் 4 ட்ரம்மில் ஒவ்வொரு ட்ரம்லேயும் 2 சைடில் ஹோல்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதையை ஒவ்வொரு ட்ரம்லையும் தான் நம்ம விதையை இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கொட்ட வேண்டியது வரும். இப்போ இந்த பாக்ஸில் இதில் ஓப்பன் பண்ணி ஒன்ஸ் கொட்டிட்டிங்கன்னா இந்த விதை வந்து இந்த இருக்கிற ஹோல்ஸில் சீரான இடைவெளியில் கரெக்டாக அது நம்ம ரொட்டேட் பண்ணி ஆப்ரேட் பண்ண அது கரெக்டாக விழுந்துட்டே வரும். ஸோ இப்போ இதனுடைய ரோ ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 24 சென்டிமீட்டர், அதாவது கரெக்டான சீரான இடைவெளியில் விடும். நீங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிவிட்டு கோனோ வீடர் இருக்குது. நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா கோனோ வீடரும் லான்ச் பண்ணி இருக்கிறோம். அக்ரி கிசானில் மேனுவல் கோனோ வீடர்ஸு. ஸோ இந்த கேப்பில் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தேவை யாராருக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து நெல் வயல் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ட்ரம் சீடரும் தேவைப்படும், இந்த கோனோ வீடரும் உங்களுக்கு தேவைப்படும், மேனுவல் கோனோ வீடரு. இதுவும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அக்ரி கிசானில் கிடைக்குது. உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம இது பண்ணிட்டு தரோம். உங்களுக்கு தேவை உள்ளவங்களை நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.